ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா போட் நெக், ஓகேங்களா. ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா டீப் நெக், நார்மல் நெக் எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம், எப்படி கட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் A to Z அனைத்துமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. பேக் சைடில் போட் நெக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் நார்மல் நெக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டிங்கோட ஸ்டிச்சிங்கோட டீட்டெயிலாக நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தா செஸ்ட் ரவுண்ட் வந்து 31 சைஸ், ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து 34 இருக்கட்டும் அல்லது 40 சைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அளவுகள் மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்தந்த ஸ்டேஜில் பார்க்கலாம், ஓகேங்களா. கொஞ்சம் தான் அளவுகள் மாற செய்யும். அது எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணக்கூடிய ஹைட் அப்படிங்கிறது 12 இன்ச்சு. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் லீனாகவும் இருப்பாங்க. ஸோ நான் அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவையோ மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 31 அப்படிங்கிறதுல 4 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 35, 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 இன்ச்சு கிடைக்கும். இது போட் நெக் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி 9 இன்ச் வந்து சரியான அளவும் 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 12 இன்ச்சு, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 6 இன்ச் கிடைக்கும், சரிங்களா. 5.25 இன்ச் மார்க் பண்ணணும். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2.25 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, அடுத்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அடுத்து 3/4 இன்ச்சு, இது போல் 5.25 இன்ச்சை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 12 இன்ச்சு ஹாஃப் ஷோல்டர் வந்து 12 இன்ச்சுக்கு பதிலாக உங்களுக்கு 14 அல்லது 16 இது மாதிரி வருது அப்படின்னா அதே போல் நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 16னா 8 மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச் அப்படின்னா நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இப்போது 5.25 இன்ச்சில் கீழே மார்க் பண்ணிட்டோம். அதே போல் ஆம்கோல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா. தேவையான ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4.5 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு தேவைப்படும், சரிங்களா. பட் போட் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம லென்த் வந்து அதிகம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஹாஃப் ஷோல்டரை அப்படியேவோ அல்லது ஒரு 1/4 இன்ச்சோ குறைச்சி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லோப் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்லோப் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக, 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி பார்க்கும்போது சரியாக 7 இன்ச் கிடைக்குது, சரிங்களா. இதுக்கு மேலே உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக் வந்து கட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் கேன்வாஸில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதை விட கேன்வாஸில் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி எல்லாமே லைன் போட்ட இடத்துல எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் கிட்ட நம்ம ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் கீழ்ப்பக்கத்துலேயும் ஃபோல்டிங்காக மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்ட்ரைட் கட் அப்படின்னாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பீஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கிராஸ் பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறது கிராஸ் பீஸ். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸில் வந்து நம்ம எடுத்துக்குவோம். பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் பட்டிக்காக கிளாத் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கிளாத்தையும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா. இப்போ பேக் பார்ட் எடுத்து இது மாதிரி கிராஸ் வைஸில் வச்சுட்டு பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எட்ஜில் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெளியே மார்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், சரிங்களா. கட்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் விட்த்து அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க, 2.25 இன்ச்சு. இப்போது பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டினுடைய முன் கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக 6 இன்ச் மார்க் பண்ணுவோம். இவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 6.5 இன்ச் 7 இன்ச் எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட் தேவையான அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் அகலத்தை வந்து எக்ஸ்ட்ரானும் பண்ண வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 மேல் பக்கம், அதே போல் கீழேயும் 2.25 அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு முன் உயரம், சரிங்களா. முன் உயரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் 12 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். 13, 14 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து லூஸாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணியிருக்க மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் எடுத்துருங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. மேக்ஸிமம் கேன்வாஸில் வந்து அந்த ஃபால்ட்டு வராது. இருப்பினும் வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணுறீங்க நெக் விட்த் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி கிராஸ் வந்து எடுத்துருங்க, சரிங்களா. இப்போ 1.5 இன்ச் வந்து எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணிட்டோம் சைடில் 2 பக்கம். அதே போல் நம்ம கிராஸினுடைய அளவு எப்படி மார்க் பண்ணுவோம் அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட அகலம் 2.5 இன்ச்சு.
இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண லைன் அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1/2 to 3/4 இன்ச் உள்பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம போட்ட லைனுக்கு கர்வ் விடுங்க. சரிங்களா? இது மாதிரி ஆம்கோல் கர்வ் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் வந்து எக்ஸஸாக வந்து கிளாத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெப்த் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக் பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸில் தான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிக்கலாம், உள்பக்கம் கட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல டெப்த் எடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மார்க் பண்ணியிருக்கிற இடம் அதே மாதிரி கணக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம நார்மலாக எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ ஃப்ரண்ட் பார்ட் அதே போல் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நெக்லைனை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ டெப்த் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹேர்கட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் அது வந்து பஃப் ஸ்லீவ். ஸோ நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப ஆகும் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோம். கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிறதுனால பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா? இது வந்து ஸ்லீவ் பார்ட். பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேல் பக்கம் அட்டாச் பண்ணிக்கும். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். நான் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸில் நான் வந்து இது மேல் பக்கமாக அந்த மாதிரி வச்சிடுறேன். இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய பகுதி நம்ம பட்டி பீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெண்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே போல் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங்காக அப்படிங்கிறது நம்ம இந்த உள்கொத்தி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை செப்பரேட்டாக நீங்கள் பைப்பிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின் கிளாத் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் பட்டி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பீஸ் அனைத்துமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைப்பிங்காக இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. 5 to 6 இன்ச் அகலம் இது மாதிரி லென்த் வைஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பீஸை நம்ம அப்படியே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங்காக த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணலாம் அல்லது கிளாத் பைப்பிங் யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம். பேட்ச் ஒர்க் வேணுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாரியினுடைய உள்கொத்தில் நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர்டு வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? கலர் ஷேர்டு மாறாமல் இருக்கும். தேவையான பீசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பேக் நெக் என்ன லென்த் வைக்கிறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக் விட்த்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச் உயரத்தில் 2.25 இன்ச் அகலத்தில் நம்ம ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
போட் நெக் மாதிரி கர்வ் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தா 8.5 9 இன்ச் வைக்கலாம். பட் இவங்க ஷார்ட்டாக இருக்கனால நான் 8 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கும் கீழே நம்ம வந்து பாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் கீழே வந்து. ஸோ நம்மளுக்கு உள்பக்கம் இருக்கிற இன்னர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அளவுகள் 5 இன்ச் இருக்குது. மேல் பக்கம் 3 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் 5 இன்ச்சு. அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அகல வாக்கில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 2 இன்ச்சு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் 2 இன்ச்சு, அதே போல் கீழ்ப்பக்கம் லைட்டாக பெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள் என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, இதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் டோட்டலாக. சரிங்களா? டோட்டலாக 8 இன்ச் நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 இன்ச். ஓகேங்களா? இதில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சில் இது மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 to 1.5 இன்ச்சில் அவுட்லைன் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் சைஸ். சரிங்களா? இதை விட நீங்கள் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச் எடுத்தோம். நீங்கள் 6 இன்ச் எடுத்துக்கலாம். நெக் விட்த்து பார்த்திங்கன்னா 2.25 நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 2.25ங்கிறது 3 இன்ச் அல்லது 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து வேறுபடும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். லைனிங்குடைய உள்பக்கம் எடுத்துக்கோங்க, ராங் சைடு. நம்ம சென்டர் வந்து ஆல்ரெடி ஹேர்கட் கொடுத்துருக்கோம். அந்த ஹேர்கட் ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேன்வாஸில் இருக்கக்கூடிய சென்டரும் நம்ம லைனிங்கில் இருக்கக்கூடிய சென்டரும் சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கமும் அதே போல் சென்டர் வந்து மாறிடக்கூடாது. ஏன்னா மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா நெக் வந்து சாய்வாயிரும். ஸோ வந்து சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ளவுஸ்க்கும் சரி சுடிதாருக்கும் சரி. இப்போ நம்ம வந்து கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸோட எட்ஜில், அதாவது இந்த கார்னர்லேயே தையல் போட்டுக்கிறோம். உள்பகுதியில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 தையல் ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஒரு 1/4 இன்ச் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த டேர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த முகனையை திருப்பும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த இடம் திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 இன்ச் 2 பாயிண்டில் வந்து தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. 2 நீடில் வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைனையும் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கணும். சரிங்களா? இப்போ தண்ணியில் நனைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு தண்ணியில் நனைக்கும் பொழுது இந்த கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எந்த ஒரு சுருக்கங்களும் இருக்காது. இப்போ கேன்வாஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம், லைனிங்குடைய நல்ல பக்கம் சேம் டு சேம், நல்ல பக்கமும் சேம் டு சேம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போடுறோம். இதுக்கு முந்தின இடத்துல நம்ம தையல் போடும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன நகர்ந்து இருந்தால் கூட பரவாயில்லை. பட் இப்போ நம்ம போடக்கூடிய தையல் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா மெயின் கிளாத்தோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய தையல். ஸோ ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கணும், அதே போல் அந்த சேமாக இருக்கணும். சரிங்களா? ஒரே ஈவனாக நம்ம வந்து தையல் போடணும். எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த சைடு எப்படி நம்ம அந்த முகனை வந்து ஃபினிஷ் பண்ணமோ அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கட் பண்ணணும். நம்ம பின்ன எடுத்துகிட்டு இது போல் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் தையல் இருக்கும், தையல் இல்லாத இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம்.
சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டில் படாமல், நூலில் படாமல் நல்லா கிட்ட கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல திருப்பும் பொழுது நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நல்லா எட்ஜு வரைக்கும், த்ரெட்டு வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் த்ரெட் வந்து கட் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குங்கிற பட்சத்தில் டபுள் தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வந்து எடுத்து விட்டுருங்க. விரல்லையே நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நீடில் எடுத்துகிட்டு, அதாவது ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் உள்பக்கம் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற பக்கம் நகர்த்தி எடுத்து விடுங்க. நம்ம மெயின் கிளாத்தில் ஊசி படக்கூடாது. சரிங்களா? லைனிங்லேயும் அந்த கேன்வாஸ்லேயும் தான் படணும். அது மாதிரி எடுத்து விடுங்க. இல்லைன்னா ஹோல் ஆயிரும், ஓட்டை போட்டுரும். சரிங்களா? கிளாத் வந்து அப்படியே கிழிஞ்சிட பார்க்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து எடுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு விரல்களால் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் எடுத்து, நீடிலோட ஷார்ப்னஸ் பக்கம் விடக்கூடாது. அடுத்த முகனம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அதுவும் நம்மளுடைய கேன்வாஸை மட்டும்தான் நகர்த்தணும். மெயின் கிளாத்தை நகர்த்தவே கூடாது. அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும் பொழுது ஃபினிஷிங் பார்க்க நீட்டாகிடும். உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இந்த இடத்துல பட்டன்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம நாட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது லாங் ஸ்டிச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு தையல் வந்து இதில் விழும். ஸோ இப்போ நம்ம லாங் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்மால் ஸ்டிச் வந்து பைப்பிங்கில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இதுவே ஸ்மால் ஸ்டிச் இப்போ போட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பைப்பிங் வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு தையல் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு வெறும் தையலாகவே தெரியும், ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் லாங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கத்தில் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட எட்ஜிலேயே இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்பப்போ நகர்த்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிளாத்தை பொறுத்து. இந்த கிளாத்தில் அதிகம் சுருக்கம் வராது. மற்ற கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நகர்த்தி விட்டு கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கோட எட்ஜில் நம்ம வந்து தையல் போட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஹேர்கட் இருக்கக்கூடிய இடத்துல ஹேர்கட் கொடுத்துருங்க. இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணணும். 1.5 இன்ச் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் ஃபுல்லாகவே இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்தோட இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த பக்கம் ஹேர்கட்டில் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு. 2 சைடும் சேம் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் 1/4 இன்ச், இந்த சைடு கால் அந்த சைடு கால் 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி கிராஸில் நீங்கள் லைன் போட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் லைன் போடாமல் அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நான் மார்க்கிங் வரைக்கும் 3.5 இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் நான் வந்து கிராஸ் வைஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டாட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் கிளாத்தை வச்சுட்டு லைனிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். தேவையான அளவு கேன்வாஸ், அதாவது நம்ம நெக் பகுதியினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக் விட்த்து 2.25 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். உயரம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 6, 6.5, 7 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். இவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
அகலம் வந்து இந்த இடத்துல நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம் சரிங்களா. 2.25க்கு 3 இன்ச்சாக எப்போவுமே மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வேண்டாம். 2.25 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸுக்கு 2.25 இன்ச்சு தான் தேவைப்படும். போட் நெக் அப்படிங்கிறதுனால தான் நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதுவே நீங்கள் வந்து நெக் விட்த் அதிகம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராஸ் வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம லைனிங்கில் எடுக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால நெக் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டும் ஆகாது. லைட்டாக நீங்கள் கிராஸில் கட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போது நம்ம கட் பண்ண கேன்வாஸை இது மாதிரி உள்பகுதியில் லைனிங்குடைய உள்பக்கத்தில் வச்சு நம்ம பின் பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் சேமாக வச்சு சேம் டைமில் நம்ம வந்து பின் பண்ணும் பொழுது தான் கேன்வாஸ் வந்து மாறாமல் இருக்கும் சரிங்களா. லெஃப்ட் அண்ட் ரைட் இடது வலது 2 பக்கம் நம்ம வந்து இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. ராங் சைடில் நம்ம பின் போட்டிருக்கோம். இப்போ கேன்வாஸோடைய உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஒரே டைமில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இடது வலது 2 பீஸையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பின்ன எடுத்துருங்க. மெயின் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே போல் லைனிங்கோட நல்ல பக்கம் ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ். அதே போல் கிராஸ் வைஸில் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸு. ஸோ கிராஸ் கட்டிங் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டோம் சரிங்களா. ஷோல்டர் வந்து சரியாக இருக்கணும். நெக் விட்த் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். நெக் விட்த் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க தானே போகிறோம். ஸோ நெக் விட்த் வந்து வெளியில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஷோல்டர் சரியாக உள்பக்கம் மெயின் கிளாத்தில் உட்காரணும். இப்போது கேன்வாஸோட உள்பகுதியில் மட்டும்தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். 1/4 இன்ச் கேப் விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். வளைவுகள் ஃபுல்லாகவே வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ டேர்ன் பண்ணும் பொழுது பாருங்கள் நெக் பகுதி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஏன்னா கேன்வாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் தான் பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த தையலை வந்து பிரிச்சிடலாம். லைனிங்கோட எட்ஜ்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஹர்கட் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஹர்கட் கொடுத்துக்கோங்க. டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹர்கட் கொடுக்கலைன்னா டாட் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மறுபடியும் வந்து நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே போல் இந்த சைட்லேயும் நெக் பகுதியில் தையல் போட்டுக்கலாம். கால் இன்ச் கேப்பில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம லாங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் லைனிங்கோட எட்ஜ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக் பகுதியில்
கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்டிஃப்னஸ் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது லூஸ் கிடைக்காம நல்லா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நார்மலாகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு டாட் வந்து ஹர்கட் ரெண்டையும் சேமாக வச்சுட்டு ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2.5 ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? இது அவரவருடைய தேவைக்கு ஏற்ப 2.5, 2.25, 3, 3.25 வரைக்கும் நம்ம வந்து ஹைட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் டாட் சென்டர் பாயிண்டில் செகண்ட் டாட் அப்படிங்கிறது 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்டு டாட் ஃபஸ்ட்டு டாட்டோட கார்னர் ஆம்கோலுடைய சென்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நான் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும், அதனால் 4.5 இன்ச் நம்ம இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ண முடியாது, 4 இன்ச் தான் மார்க் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு பார்க்கவே தெரியும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. அதே போல் 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹர்கட்டை சேமாக வச்சுட்டு அதே மாதிரி 2.25 இன்ச்சு டபுள் தையல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சென்டர்லேயும் அதே போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு டாட் ஆம்கோல் சைடில் தேர்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணணும். பட்டி பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேல் பக்கமாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட்டி ரெடி பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரைட் சைடு. அதே போல் லைனிங் கிளாத்தையும் ரைட் சைடு ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க மாதிரி. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத். நம்ம இதே கிளாத் இருந்ததுனாலும் வைக்கலாம், அல்லது வேறு கிளாத் இருக்குது அப்படின்னாலும் வேறு கலரில் கூட நம்ம வைக்கலாம். ஏன்னு கேட்டால் உள்பகுதியில் இந்த மேல் பக்கம் வச்ச கிளாத் வந்து உள்பகுதியில் போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம வந்து லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஓப்பன் பண்ணி லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து உள்பக்கம் போயிடும். லாஸ்ட்டாக வச்சோம் இல்லைங்களா அந்த கிளாத்து. இப்போது மெயின் கிளாத்தோட எட்ஜில் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை டபுள் தையல் வேணும் அப்படின்னாலும் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். சிங்கிள் ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் நம்மளோட விருப்பம். பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் பாருங்கள் எவ்வளவு அகலம் இருக்கோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் எவ்வளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் வருது. நான் 6.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்த. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைனே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணக்கூடிய இடம் அந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ண இடம் அப்படியே வந்து இந்த சைடு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அளவில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. மேல் பக்கம் மார்க் பண்ண அந்த லைனோட கட் பண்ணிடுங்க. இந்த சைடும் அதே போல் தான். வடது இடது வலது 2 சைடும் பட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாட்டை உள் பக்கமாக நகர்த்தி விட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். பட்டி பார்த்திங்கன்னா நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பட்டியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷோல்டர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆம்கோல் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கீழ்ப்பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த சைடு ஓவர்லாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டை நகர்த்தி விட்டு தையல் போட்டுக்கோங்க உள் பக்கமாக. இப்போ பாருங்கள், வி பட்டியிலேருந்து நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இப்போது சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறோம். 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து சரியாக இருக்கா, அகலம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் கொக்கிப்பட்டி வீப்பட்டியும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது மாதிரி ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெல்ட் மாதிரி இந்த பட்டி வந்து கரெக்டாக உட்காரும். சரிங்களா? அப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு
கொக்கி பட்டி வி பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேவையான லென்த் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்ட எடுத்து அப்படியே வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடும் சேமாக வச்சுட்டு 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டிங்கை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த தையல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த தையல் மட்டும் ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு வி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் எட்ஜு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாட், அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டியும் அதாவது பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பட்டி இடம். சரிங்களா? பட்டி ஜாயிண்டிங்கான இடம். அடுத்து சென்டர் பட்டி, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பட்டியினுடைய கீழ்ப்பக்கம் லாஸ்ட் எட்ஜு. 5 இடத்துல நம்ம வந்து வி பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து கொக்கி பட்டி மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் கேப்பில் தையல் போடலாம். அதே போல் மேல் பக்கமும், ஏன்னா நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஸோ 2 சைடுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். இப்போது டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது டபுள் ஃபோல்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு. எட்ஜிலேருந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபோல்டிங்கோட எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பட்டி வி பட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேமாக இருக்காங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். நார்மலாக எப்போவுமே ஷோல்டர் வந்து நெக்லைனில் இருந்து தான் ஜாயின் பண்ணணும். அதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஓவர்லாக் வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிசுறுகள் இல்லாமல் இருக்கும். ஷோல்டரில் வந்து இந்த சமயத்தில் இது மாதிரி ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரெட் வந்து மாற்றிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத் வந்து வேறு கலர், அதே போல் பைப்பிங் வந்து வேறு கலர். ஸோ த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவையான லென்த்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடச்சிருச்சு. கிராஸ் பீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். இந்த ஃபோல்டு வந்து நம்ம பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஓவர்லாக் பண்ணலாம். சரிங்களா? ஓவர்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹேர்கட் கொடுக்கும்போது பிசுறுகள் வெளியில் தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம 2 சைடும் வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ கார்னரை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹேர்கட் கொடுத்தாலும் அவ்வளோவா பிசுறுகள் வந்து வெளியில் வராது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி சைடில் நம்ம வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறோம். 1 சைடு வந்து தையல் போட்டோம். அதே போல் அடுத்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் அகலம் அதாவது இந்த 1/4 இன்ச்சுக்கு பதிலாக எக்ஸஸாக வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அகலம் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரே சேம் அளவில் ஈவனாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங்காக பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நீடில் நகர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் இன்னொரு மெஷினில் தான் நான் நகர்த்தியிருக்கேன், இந்த மெஷினில் இன்னும் நான் நகர்த்தலை. ஸோ நான் வந்து சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ டபுள் சைடும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ளார நம்ம த்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் வைஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 சைடு ஃபுட் இருக்கும், இந்த சைடு நம்மளுக்கு த்ரெட் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஃபுட் இருக்கும். எது வேணுமோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பைப்பிங். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக ஹர்கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல வளைவுகள் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதுக்காக. நெக் பகுதியில் அந்த வளைவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகத்தான். 1/2 இன்ச் வந்து
ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொக்கிப்பட்டி இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பெண்ட் ஆகிறனால தான் நான் வந்து ஹர்கட் கொடுத்துருக்கேன். ஹர்கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து அந்த இடத்துல நீட்டாக இருக்கும். பட் பிசுறுகள் அவ்வளோவா வெளியில் தெரியாது. ரீசன் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பெண்ட் ஆகக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. நீடிலோட ஹெல்ப்பால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வி மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா வி மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு மேல் பக்கம் தையல் போடும் பொழுது வெளியில் பகுதியில் நம்மளுக்கு அந்த பிசுறுகள் தெரியவே தெரியாது. அதே போல் வளைவு பகுதியில் கண்டிப்பாக வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பிசுறுகள் அவ்வளோவா வெளியில் தெரியாது. ஏன்னா டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் வெளியில் தையல் நம்மளுக்கு பிசுறுகள் தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீடில் அது மாதிரி எடுத்து விட்டு நம்ம தையல் போடும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். சிங்கிள் ஃபுட் அப்படிங்கிறதுனால இன்னுமே வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்குறோம். நம்ம கிளாத் பைப்பிங்கும் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேட்ச் ஒர்க் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹோலுக்கு பதிலாக அப்படியே வந்து வேறு ஒரு கிளாத்தில் இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே கலரில் உள் பக்கம் பேட்ச் பண்ணும்பொழுது இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த எஜ்ஜில் மட்டும் கரெக்டாக வந்து தையல் விழற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வி மாதிரி அந்த இடத்துல அது மாதிரி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஹர்கட் கொடுத்தா மட்டும்தான் பெண்ட் வந்து சரியாக ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சரியாக வந்து பெண்ட் ஆகாது. ஸோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. இதுவே ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக்கு தனியாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த ஷோல்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். தனியாகவும் நம்ம வந்து பண்ணலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஃபைனலாக இது மாதிரி 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு தையல் போடும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உள்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிசுறுகளும் வெளிப்பகுதியில் தெரியாது நம்மளுக்கு டபுள் தையல் போடும் பொழுது. அல்லது ஹெம் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா டீப் நெக்கு, பேக் சைடு பார்த்தோம்னா போட் நெக்கு, பாட் நெக்கு. ஓகேங்களா? போட் நெக்கில் பாட், கீழ்ப்பக்கம் பாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் பைப்பிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம இந்த பதிவில் ப்ளவுஸில் வந்து பேக் சைடில் போட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஃப்ரண்ட் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நெக் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், ஷோல்டரில் இதனால் என்ன அளவுகள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். மார்க் பண்ணுறதுலேருந்து கட் பண்ணுறதுலேருந்து ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.